Taste the Daily. ஆசிய அளவிலான போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனை கார்த்திகாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் வாழ்த்து தெரிவித்தார். பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் கபடி அணி தங்கப்பதக்கம் வென்றது. இதில் தமிழக வீராங்கனை கார்த்திகா இடம்பெற்றிருந்தார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை கார்த்திகா நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது மாவட்ட செயலாளர் KP கந்தன், கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம், கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர், பகுதி செயலாளர் கருணா, மாமன்ற உறுப்பினர் அஸ்வினி கருணா ஆகியோர் உடன் இருந்தனர். நாங்கள் எந்த ஒரு நேஷனல்ஸ் தமிழ்நாடு சார்பாக விளையாடினாலும் விளையாடி முடிச்சுட்டு வந்தவொடனே சாரை தான் சார் பார்ப்போம். பார்த்தோன்னே ஒரு வாழ்த்தி ஏதாவது ஒரு வாழ்த்துக்கிட்டு போய் நல்ல ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு வீரர் உருவாக்கியிருக்கிறேன், விளையாட்டு வீராங்கனை உருவாக்கியிருக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லா இன்னும் மென்மேலும் பல போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி வாங்கி சொல்ல தங்கப்பதக்கம் பெற என்னோட வாழ்த்துக்கள். கோவை கொடிஷியாரங்கில் தொழில்துறையினர் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு சிறப்பித்தார். கோவை கொடிஷியாரங்கத்தில் தொழில்துறையினர் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் K அர்ஜுனன், PRG அருண்குமார், பொள்ளாச்சி ஜெயராமன், சே தாமோதரன், AK செல்வராஜ், KR ஜெயராம், VP கந்தசாமி ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். ஆமேதனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அக்கட்சிகளிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வேட்டி சேலை வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாலக்கோடு வடக்கு ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் இலுப்பையூரணி பஞ்சாயத்து தாமஸ் நகரில் புதிதாக அமைக்கப்படும் உணவு அருந்தும் கூடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் இக்கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி குறைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவரணி மாவட்ட செயலாளர் ராமர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கடலூர் மாநகராட்சியின் 32வது வார்டு வண்டிப்பாளையம் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலையில் வழிந்தோடுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அதிமுக கவுன்சிலர் பொதுமக்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். கழிவுநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து துர்நாற்றம் வீசுவதோடு பொதுமக்கள் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் அதிமுக கவுன்சிலர் பரணி முருகன் பொதுமக்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். 4 வருடமா பாதாள சாக்கடை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வராங்க போறாங்க, மோட்டர் ரிப்பேர்ன்றாங்க, சரி பண்ணிட்டோன்றாங்க, திரும்ப இதே வருது. இங்க வந்து அங்கன்வாடி இருக்கு, பசங்க பிள்ளைங்க சிறு பிள்ளைங்க வரதே கிடையாது இந்த நாத்தத்தை கண்டு. இதனால ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த 4 வருடமாவும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இதை இன்னைக்கு வரேன், நாளைக்கு வரேன், இன்னைக்கு செய்யறேன் சொல்லி இதே தான் போயிட்டு இருக்கு. இன்னொன்று கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, கை குழந்தையோட வச்சிருக்காங்க. அடிக்கடி அவங்களுக்கு வியாதி வந்துட்டு தொற்று நோய் மாரி பரவிட்டு இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நாகலாபுரம் பகுதியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலம் சேதமடைந்ததை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிடங்கல் ஏரியின் உபரி நீர் செல்லும் ஓடையில் அமைந்திருந்த பாலம் கடந்த ஆண்டு சேதமடைந்ததால் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் புதிய பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலம் ஒரு நாள் மழைக்கே சேதமடைந்ததால் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நகர கழக செயலாளர் தீனதயாளன், மாவட்ட கழக பொருளாளர் KVN வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருச்சி மாவட்டம் தில்லை நகரில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட கழக செயலாளர் ஜே. ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்து பொதுமக்களுக்கு வேஷ்டி, சேலைகள் மற்றும் சத்து மருந்துகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அனைத்திந்திய தேவர் பேரவைத் தலைவர் KS சுப்பையா பாண்டியன், முன்னாள் மாவட்ட மகளிரணி செயலாளர் S. தமிழரசி சுப்பையா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக அவைத்தலைவர் மலைக்கோட்டை V. ஐயப்பன், MGR இளைஞரணி மாவட்ட செயலாளர் P. ரஜினிகாந்த் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.